இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் நம்ம குயின் வந்து சிப்ஸு சாப்பிட்டு டிவி பார்த்துட்ருக்குறாங்க. அதுக்கு சிப்ஸு காலி ஆயிடுச்சுங்க. அப்புறம் இந்த லைஃபோட பெஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு அந்த சிப்ஸோட தூளை எடுத்து சாப்பிட்றாங்க, ரொம்ப ருசியாக இருக்குதுன்ட்டு. அப்புறம் வந்து டஸ்ட்பினில் போட்டு வெளியே போய் பார்க்கலாம் லேப்பிங் என்ன பண்ணுறான்ட்டு. அவன் எப்படியும் அந்த ஸ்வாட்மேன்ஷிப் கற்றுருக்க மாட்டான், நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு. லேப்பிங் என்ன பண்ணுற, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ உஷன்ட்டுங்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான், ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் உட்காண்ட்ருக்கானே அப்படின்ட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து கையை அப்படி இப்படி ஆட்டிட்டு, உன்னைத்தான் கேட்குறேன், உனக்கு கேட்குதா என்ன அப்படின்ட்டு அவங்க வந்து திரும்ப சொல்கிறாங்க. நீ எப்படியும் இந்த ஸ்வாட்மேன்ஷிப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டேன், நான் வேணால் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு பதிலாக நீ வந்து எனக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணி கொடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க நம்ம குயின்னு. நம்ம ஹீரோ வந்து மெடிடேஷனை முடிச்சுட்டு, சாரி எலிசபெத், நீ வந்ததே நான் கவனிக்கவே இல்லை, நான் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன்னா அதனால நீ சொன்னது வந்து எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ வந்து ஸ்வாட்மேன்ஷிப் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீல்ல, உனக்கு அது வந்து கரெக்டாக வந்திருக்காது, நான் வந்து உனக்கு சொல்லித்தரலான்னு நினைக்கிறேன், உனக்கு ஹெல்ப் வேணுமா அப்படின்ட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு குச்சி எடுத்து நீட்டிட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் வந்து அந்த புக்கில் இருந்த 18 மூவியும் நான் வந்து கற்றுக்கிட்டேன், அது நான் வந்து நல்லாவும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், வா வேணா போட்டி போட்டுக்கலாம், அதில் வேணால் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருந்தால் வேணால் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குயின்னு பண்ணலாமே அப்படின்ட்டு, இந்த கொஞ்ச நேரத்தில் நீ என்ன பண்ணியிருக்க போகிற அப்படின்ட்டு அவங்க மனசில் நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து குச்சியை சுற்றிட்டு, நீர் போல் அமைதியாக இருக்கும்னு மனசை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மூவ் வந்து ட்ராகன் ஃப்ளை மூவ்ன்ட்டு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணிட்டு அங்கே தட்டாம்பூச்சியெல்லாம் பறந்துட்டு இருக்குதுங்க. நம்ம குயின் வந்து பார்க்குறாங்க, அதுக்குள்ளே அப்படி ஒரு அந்த வேர்ல்டே க்ரியேட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டானே அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அப்படியே செகண்ட் மூவ் வந்து அந்த பேர்டு வந்து வருதுங்க. அடுத்த தேர்டு மூவில் வந்து அந்த விண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம குயின் வந்து இன்னமும் நடக்குது அப்படின்ட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அடுத்த மூவ் வந்து நம்ம ஹீரோ வந்து உட்காந்துட்டு அப்படியே தண்டர் அப்படின்ட்டு தண்டர் மூவ் வந்து மேக் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தால் ஆகாது அப்படின்ட்டு நம்ம குயினை வந்து ஸ்வாட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ஃபிஃப்த்து மூவ்ன்ட்டு ப்ளூ ட்ராகன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து சமன் பண்ணுறாங்க, அந்த ஒரு வாட்டர் ட்ராகனை. நம்ம குயினும் வந்து ஸ்வாட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்ட்டு அவங்க வந்து ஒரு ரெட் ட்ராகனை வந்து சமன் பண்ணுறாங்க. அந்த ரெட் ட்ராகனோ ப்ளூ ட்ராகனோ வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து மோதிட்டு அந்த ப்ளூ ட்ராகன் வந்து ஜெயிச்சிச்சுங்க, ரெட் ட்ராகன் வந்து தோற்றுச்சு. அப்புறம் அது அப்படியே கேன்சல் ஆகி போயிடுச்சுங்க. அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஆகிட்டானே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் போய் டென்ஷனோடு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து தண்ணியில் நிறையிறது எல்லாமே நிஜத்தாக காட்டும்ல, அது கூட நிஜமாக இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த தண்ணியில் வந்து வைக்கிறாங்க, அந்த மூனோட ரிஃப்ளெக்ஷனில். 8th மூன் ஆஃப் வாட்டர்ன்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மூன் வந்து மேலே வருதுங்க. அடுத்த மூவா இப்போ இந்த மூணையும் சேர்த்து அழிக்கிறேன்டா அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களும் மிதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இங்கே நடக்குது, நான் இப்போ பறந்துட்டுருக்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தா நான் இங்கேடா இருக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்பேஸ்க்கே வந்துட்டாங்க, அந்த மூனில் தாங்க அவங்க நின்றுட்டுருக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து அடுத்து வந்து 9th மூவ்ன்ட்டு மீட்டியார் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மீட்டியர்ஸ் எல்லாம் வந்து நம்ம குயினை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துட்டுருக்குதுங்க. இந்த சின்ன கற்கள்லாம் வச்சு என்னை வந்து டேமேஜ் பண்ணிடலான்னு நீ நினைக்கிறியா அப்படின்ட்டு அவங்க வந்து டீமன் ஃபார்முக்கே மாறிட்டாங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் இந்த மீட்டியர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்ககிட்ட வரேன்டா அப்படின்ட்டு அவங்க வந்து எல்லா மீட்டியர்ஸையும் வந்து அப்படியே ஸ்லாஷ் பண்ணிட்டுருக்குறாங்க. அப்புறம் எல்லா மீட்டியர்ஸையும் ஸ்லாஷ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வர்றாங்க, உன்னோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு அவங்க வந்து அட்டாக் பண்ணாங்கங்க. நம்ம ஹீரோ வந்து அப்படியே வேனிஷ் ஆகி போயிட்டாங்க. ஐயோ
அப்புறம் வந்து நம்ம குயினோட அட்டாக் பார்த்தீங்கன்னா, அந்த 3யே 2ஆ போயிருச்சுங்க. நம்ம குயின் நெனைக்கிறாங்க, "ஐயய்யோ! இவன வேற நமக்கு அவசரப்பட்டு கொன்ட்டோமே!" அப்படின்ட்டு ஃபீல் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்து "தூண்லயும் இருப்ப, துரும்புலயும் இருப்ப. அதான் இந்த லீப்பிங்" அப்படின்ட்டு அங்கருந்து சொல்றாங்க. "என்னடா இது?" அப்படின்னு குயின் வேற பார்க்குறாங்க. அப்புறம் 9த் மூவ்ன்ட்டு மூன் ஹோல்டிங் ஆன் மூவ்ன்ட்டு அந்த மூவ்ங்க. அதுக்குள்ள இவன் எப்புட்றா இவ்வளோ பவர்ஃபுல்லா வந்தான்? இந்த சுண்டக்கா பையனெல்லாம் இவ்வளோ பவர்ஃபுல்லா மாறிட்டானே! அப்படின்ட்டு, இப்ப என்னோட பவர் என்னன்னு காட்டுறேன் பாரு! நான் தயங்க தேவையே இல்ல அப்படின்ட்டு அவங்க வந்து ஃபுல் ஃபோர்ஸ வந்து வெளிய விட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க பவர் எல்லாமே வெளிய வந்தோனே, அவங்களும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி பெரிய ஒரு இத வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. பாத்தியில்ல லீப்பிங் உன்னால கிரியேட் பண்ண முடியுது, என்னாலயும் பண்ண முடியும்" அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து நம்ம ஹீரோ வந்து அ 11த் மூவ் வந்து மேக் பண்றாங்க. என்லைட்மென்ட்டுன்ட்டு. அதில பார்த்தீங்கன்னா 1, 2, 3ன்ட்டு 3 க்ளோன் வந்துருச்சுங்க. "ஹே! இத என்னாலயே பண்ண முடியுமே! இதுக்காக இவ்வளோ சீன் போட்ட" அப்படின்ட்டு அவங்க வந்து 2, 4, 8, 9ன்ட்டு 9 க்ளோன வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து எல்லாமே ஸ்டார்ட்டிங்கில ஸ்டார்ஸ்ல இருந்தா கிரியேட் ஆச்சு. ஆரம்ப புள்ளிக்கும் ஸ்டாருக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து "என்னடா லூஸ் ஆயிட்டியாடா? இப்போ கதைய முடிக்கிறேன் பாரு" அப்படின்ட்டு அவங்க வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வர்றாங்க. பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தப்பிச்சுட்டா நம்ம குயின் வந்து ஆச்சரியமா பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஒரு யிங் யாங் சர்க்கிளையே கிரியேட் பண்ணிட்டாங்க. அவன் ஒண்ணும் தப்பிக்கல. அவன் வந்து இந்த ஸ்பேஸ வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்கான். அதனால தான் நம்மளால அவன வந்து அட்டாக் பண்ண முடியல அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து இந்த யூனிவர்ஸுக்குள்ள எத்தனையோ கிரியேச்சர்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது யூனிவர்ஸ் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க ஹீரோ. அப்புறம் நம்ம குயின் இருந்துட்டு, பேச்ச உட்கார்றா! இப்ப நான் யாருன்னு காட்டுறேன் பாரு! என்னோட இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லான வெப்பன நான் வெளிய எடுக்கிறேன்ட்டு அவங்க வந்து பயங்கர வந்து ஒரு ஏரோவ வந்து கிரியேட் பண்றாங்க. அப்புறம் கதைய முடிக்க போறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த ஏரோவ வந்து அனுப்புறாங்க. த ஏரோ ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்ட்டு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து 12த் மூவ்ன்ட்டு அந்த யூனிவர்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணாங்கல்லங்க, அத வந்து அப்படியே வெளிய விடுறாங்க. அப்புறம் அந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம குயினோட அந்த ஏரோவுக்கும் வந்து போய் மோதுனோனே அந்த ஏரோ வந்து வேனிஷ் ஆகி போயிருதுங்க. அதுக்குள்ள எப்படி இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லானா என்னோட பவர்ஃபுல்லான அட்டாக்கே வந்து காணாம போயிருச்சு அப்படின்னு அவங்க ஷாக்கோட பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு தாமரையோட அ இதழ்ல இருந்து தண்ணி விழுகிற மாரி காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து ஆரம்பிச்சாங்களோ அங்கேயே வந்துட்டாங்க. நம்ம குயின் வந்து நினைக்கிறாங்க, "இங்கே என்னடா நடக்குது? நான் இத்தனை வருஷமா கடுமையா ஸ்வாட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா, இந்த சுண்டைக்கா பையன் என்னைய முந்திட்டு போயிட்டானே!" அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அ எதுவா இருந்தாலும் பொறுமையோடையும், அமைதியோடையும் பண்ணணும். அப்பதான் அது வந்து நல்லபடியா போகும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்றாங்க. "டேய் உனக்கு என்னடா தெரியும்? நீ இப்படி பேசிட்டு இருக்கிற. இருடா உன் கதைய முடிக்கிறேன்டா" அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இதுவும் சரிதான். சொல்ற மாரி கொஞ்சம் பொறுமையாவே முடிவு எடுப்போம். இந்த நேச்சரோட எனர்ஜி தான் என்னன்னு புரிஞ்சுக்குவோம். நீ சொன்ன மாரி இந்த நேச்சரையும் ஸ்வாட்மேன்ஷிப்பையும் கலந்தே நான் யூஸ் பண்றேன். ரொம்பவும் அமைதியா அப்படின்ட்டு அவங்க வந்து கை வைக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா, ஒரு லேயராட்ட கிளிட்ஜ் ஆகுதுங்க. "அவ்வளோதான் நீ இத புரிஞ்சுக்க பாரு" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க. "அவ்வளோதானே என்னோட ஸ்வாட் டெக்னிக்க நானும் கிரியேட் பண்றேன். ஸ்வாட்லெஸ் மூவ்ன்ட்டு" அவங்க இங்க வந்து அந்த அந்த லேயரையே கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க. "இதோ வரேன் பாரு இப்ப உன்கிட்ட" அப்படின்ட்டு அவங்க வந்து வர்றாங்க. "இதோட உன்னோட கதை முடிஞ்சுச்சு. நீ செஞ்சதுக்கெல்லாம் தேங்க்ஸு. இதுக்கு மேல நீ உயிரோட இருக்க மாட்ட. உன்னை கொன்னது யாருன்னு ஞாபகம் வச்சுக்கோ. இதான் இதான் த டீமன் குயின் எலிசபெத்" அப்படின்ட்டு அவங்க வந்து அட்டாக் பண்ண வர்றாங்க. நம்ம ஹீரோ வந்து த லாஸ்ட் மூவ்ன்ட்டு கைய அப்படியே மேல தூக்கி
13 மூவ் ஆஃப், 1 ஆஃப் ஆல்ன்ட்டு கைய பிடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த பவர் எல்லாமே போயிருச்சுங்க அப்படியே. நம்ம குயின் வந்து அப்படியே நார்மலா அந்த பவர் எல்லாம் போன மாரி ஆயிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அப்படியே இழுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா, அவங்க கால் ஸ்லிப் ஆயி வந்து நம்ம ஹீரோ மேல வந்து விழுந்துர்றாங்க. அப்படியே நம்ம ஹீரோ வந்து தாங்கி பிடிச்சிர்றாங்க. அப்புறம் அந்த வேர்ல்டும் வந்து போயிருச்சு. அப்புறம் நம்ம டீமன் குயினோட அந்த டீமன் ஃபார்மும் போயிருச்சுங்க. நம்ம டீமன் குயின் ஒரு லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறாங்க. அப்புறம் எலிசபெத் என்னோட ஷார்ட் டெக்னிக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்குறாங்க. நம்ம குயின் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவும் மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு, என்னோட ஷார்ட் மேட்ச் இப்போ எப்படி இருக்குது, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், உன்னால தான் இப்படி இதாக இருக்க, ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுறதா இருந்தால் சொல்லு அப்படின்ட்டு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ. நம்ம குயின் வேறு அப்படியே பேன்னு பாட்டுருக்குறாங்க நம்ம ஹீரோவையே. ஏம்மா இருக்கியாம்மா, நீ பார்க்குற பார்த்து எனக்கே வெக்கம் வந்துடும் போல் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் நினைக்கிறாங்க. ஐயோ விடாமல் பார்க்குறாளே, எனக்கு வேறு ஒரே வெக்கமாக இருக்குதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் தள்ளி தள்ளி நின்றுட்டாங்க. இது எப்படியாவது மாற்றி ஆகணும் இந்த டாபிக் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து, எலிசபெத் இதுக்கெல்லாம் காரணமே நீ தான், உன்னால தான் நான் வந்து ஸ்பாட் ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வந்திருக்கிறேன். இந்த 13 மூவ்ஸு வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சதுனால தான் ரொம்ப தேங்க்ஸ்ன்ட்டு ஹீரோ சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம குயின் வந்து நினைக்கிறாங்க, இவன் வந்து ரொம்பவுமே அழகாக இருக்க, நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான், இவனோட இந்த செயல்கள் வேணால் முட்டாள்தனமாக இருந்தாலும் இவன் வந்து என் மேலே ட்ரூவாக லவ் வச்சுருக்கான் போல், அதனால தான் இதெல்லாம் பண்ணுறான். இவனால தான் நான் ஒரு லெவல் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தேன், இப்போ அதுவும் பிரேக் பண்ணிட்டு அந்த லெவல் அச்சீவ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவே பார்க்குறேன். ஹலோ இருக்கிறியான்னு நம்ம ஹீரோ வேறு கத்திகிட்டு இருக்கிறாங்க. நம்ம குயின் வந்து நினைக்கிறாங்க, அப்புறம் வந்து நிஜமாவே பிடிச்சிருக்குது போல், இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கிறேன். ஒரு வேளை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு பேபி வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறான் போல், இந்த வேர்ல்ட்லேயே ஸ்ட்ராங்கஸ்டான சன் அப்படின்ட்டு நம்ம குயின் வந்து இமேஜினரி வேர்ல்ட்லேயே அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏம்மா தாயே உயிரோட தான் இருக்கிறியா என்ன, நான் கூப்பிட்டுக்கிறேன்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து கையாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம குயின் வந்து கேட்குறாங்க, லீப்பிங் நீ வந்து இந்த வேர்ல்ட்லேயே ஸ்ட்ராங்கஸ்டான அப்படின்ட்டு சொல்ல வராங்க. நம்ம ஹீரோ வந்து சொல்லு இப்போ என்னோடய ஸ்வாட் வந்து சூப்பராக இருக்குல்ல, என்னோடய டெக்னிக் வந்து நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம குயினுக்கு வந்து மனசில் கேட்குது, பார்த்தில நான் உன்னோட பவர்ஃபுல் ஆகிட்டு இருக்கிறேன், நீ வந்து இன்னும் பவர்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குதுங்க. அப்போ இவன் வந்து என்னை சொல்லறக்கே விட மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு அவங்க கையை மடக்கிட்டு வந்து சொல்கிறாங்க வெக்கப்பட்டு. லீப்பிங் நம்ம 2 பேரும் சேர்ந்து வேணாம் இந்த அப்படின்ட்டு சொல்ல வரக்குள்ளே திடீர்னு ஒரு சத்தம் கேட்குதுங்க. என்னென்னு தெரியும் பார்த்தா நம்ம ரோபோட்டாக்கு தான் அந்த ஷார்ட் வந்து கூட்டிகிட்டு வந்து அங்கே போட்டு வச்சுருக்குதுங்க. அதோடு வந்து இந்த சாப்டர் முடிஞ்சுங்க. எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இந்த வீடியோவே நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதை அப்படியே தான் ரெடி பண்ணிட்டுருக்குறேன் கைஸ், அதுதான் வீடியோ வந்திருக்காது. இனி உடம்பு சரியான வேணால் கொஞ்சம் வீடியோ சீக்கிரமாக போட பார்க்குறேன். எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய் கைஸ்.